நம்ம சாஃப்ட்வேரில் வந்து லைசன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாங்க. இதை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் லைசன்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டில் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலிருந்து 1 இயருக்கு ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க ரினியூவல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10/2/2024 ரினியூவல் பண்ணி 9 பிப்ரவரி வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்குது. மறுபடியும் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா தான் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. 21லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1 இயருக்கு ரினியூவல் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் வந்து ஒரு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு நீங்கள் பில்லு போட வேண்டியதில்லை அப்படின்னா கூட அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் பில் எதுவும் ரைஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேப் விட்டுட்டு அப்புறமா கூட ரினியூவல் பண்ணிக்கலாம். ஆனால் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும், பில் பிரிண்ட் எடுக்கிறது, ரிப்போர்ட் எடுக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைசன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போது 20/2/2026 வரைக்கும் இவர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ நான் வந்து சேல்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு வவுச்சரை போயிட்டு ஒரு பில்லு போட்டுக்கிறேன். இப்போ 20/2/2026 வரைக்கும் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2026லேயே மார்ச் மாதம் பில்லு போட்டாங்கன்னா அது மட்டும் சேவ் ஆகாது. எப்படி வரும் அப்படின்னா, வவுச்சர் டேட் இஸ் அவுட் சைட் லைசன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு வரும். அதாவது அந்த லைசன்ஸ் பீரியடை தாண்டின டேட்டில் நீங்கள் பில்லு போட முடியாது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி டேட்டில் நீங்கள் பில்லு போட்டுக்கலாம். அதாவது லைசன்ஸ் 1 இயருக்கு வாங்கிங்கன்னா அந்த 1 இயர் டைம் பீரியடில் இருக்கிற எந்த டேட்டை வேணாலும் சூஸ் பண்ணி பில் போட்டுக்கலாம். இப்போ இது சேவ் ஆகிருக்கு. 10/2/2026 சேவ் பண்ண முடியுது. அது ஏன் அப்படின்னா, இந்த லைசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இங்கே இருக்குது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே இருக்கும். இந்த ப்ரிவியூ பில் கிளிக் பண்ணிங்கன்னா பில்லை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பில்லை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் எடுத்துக்கலாம்.